மணமக்கள் தமிழ் மறையாம் திருக்குறள் மீது உறுதிமொழி எடுத்துக்கொண்டு மணமாலை அணிவித்துக் கொள்வார்கள். என்ன சொல்ல சொல்ல நீங்க சொல்லணும். ரெண்டு பேருமே சொல்ல சொல்ல. அவையில் அவையில் சூழ்ந்துள்ள எமை ஈன்ற பெற்றோர் சான்றாக பொய் தீர்ந்த நீங்களும் பிடிச்சுக்கொள்ளுங்க. பொய் தீர்ந்த ஒழுக்க நெறி நிற்கும் சான்றோர் சான்றாக நல்லறிவு புகட்டும் குறை தீர்ந்த அறிஞர் பெருமக்கள் சான்றாக உற்றார் உறவுகள் சான்றாக அறம் பொருள் இன்பம் எனும் தமிழ் நெறியின் முப்பொருள் மெய்மையினை அருளி காக்கும் தெய்வ தமிழ்மறை சான்றாக இந்த மணமன்றில் அமைந்துள்ள அனைவரும் அறிய இல்வாழ்வில் அடியெடுத்து வைக்கின்ற நாங்கள் இன்று முதல் இன்பம் துன்பம் எந்திரு நிலையிலும் இணை பிரியாமல் ஒருவரை ஒருவர் புரிந்துணர்ந்து விட்டுக் கொடுத்து கருத்து ஒருமித்து துணை நின்று பேரன்பு பாராட்டி இருவீட்டார் பெருமக்களையும் பேணி புரந்து இனிதே வாழ்வோம் என எல்லாம் வல்ல இயற்கையின் ஆணையாக உறுதி கூறி இந்த மலர் மாலையை அணிவிக்கின்றோம். வாழ்க தமிழ் வாழ்க தமிழினம் வாழ்க வையகம் வெல்க குறள் நெறி வெல்க பேரருள். சொல்லத்தானே வாரே பின்னால நாதாங்கி போட்டு கிட்டு நான் இன்ன வெட்கப்பட்டு சட்டுன்னு உடைஞ்சு போனே நானே உன்னால களவாணி பயலோன்னு தவறாக நினைச்சவனாந்தான் இரவெல்லாம் உன கண்டு உறங்காம தவிச்சவனாந்தான் தாமடி நிறைய நான் சுமக்கிறேனோ தெரியல ஓ முகத்தை தான் மனசுக்குள்ள படமா நான் வரைஞ்சேன் பூக்கிற செடி போல
மணமகன் மணமக்கள் தமிழ் மறையாம் திருக்குறளிலிருந்து செம்பொருள் நுகர்வு செய்வார்கள். நீங்க மனத்தோடு தூய மன உணர்வோடு அவர்கள் வாழ்வில் அடியெடுத்து வைத்து வாழ்வாங்கு வாழுதல் வேண்டும். இது எல்லா மாந்தருக்கும் பொதுவான ஒன்று. மனத்துக்கண் மாசில நாதல் அனைத்தர நாகுல நீரப்பெற எனும் இந்த குறளை மணமக்கள் இப்பொழுது 3 முறை சொல்லி செம்பொருள் நுகர்வு செய்வார்கள். நான் சொல்ல சொல்ல நீங்க சொல்லணும். துக்கன் மனத்துக்கண் கிட்ட கிட்ட மாசிலன் மாசிலன் ஆதல் ஆதல் அனைத்தரன் அனைத்தரன் ஆகுல ஆகுல நீர நீர பிற பிற மனத்துக்கண் மனத்துக்கண் மாசிலன் மாசிலன் ஆதல் ஆதல் அனைத்தரன் அனைத்தரன் ஆகுல ஆகுல நீர நீர பிற பிற மனத்துக்கண் மனத்துக்கண் மாசிலன் மாசிலன் ஆதல் ஆதல் அனைத்தரன் அனைத்தரன் ஆகுல ஆகுல நீர நீர பிற. பிற. பெரியோர்களே, மணமகன் தம் பெற்றோரின் திருக்கால்களில் சந்தனம் குங்குமம் பூசி பன்னீர் தெளித்து தொட்டு வணங்கி அவருடைய வாழ்த்துதலை பெறுகிறார். பெற்றோர் வணக்கம் என்று சொல்லப்படுகிறது. இயல்பாக நாம் பாத பூஜை என்று சொல்வோம். பெருமவற்றுள் யாம் அறிவதில்லை அறிவறிந்த மக்கட்பேரல்ல பிற எழுபிறப்பும் தீயவை தீண்டா பழி பிறங்கா பண்புடை மக்கட்பெரின் வாழ்த்தலை பெறுகின்றார். தம்பொருள் என்பதம் மக்கள் அவர் பொருள் தம் தம் வினையான் வரும் பெருமவற்றுள் யாம் அறிவதில்லை அறிவறிந்த மக்கட்பேரல்ல பிற. மணமகளின் பெற்றோர் தம் திருக்கரத்தால் மணமாலையை மணமகன் வழங்க மணமகள் மணமகனுக்கு மணமாலை அணிவிப்பார்கள். அரணப்பட்டதே இல் வாழ்க்கை திறன் பழிப்பதில்லா கையில் கொடுங்க. அறம் பொருள் இன்பம் என்கின்ற வள்ளுவம் வகுத்த முப்பொருள் உண்மையின் அடிப்படையில் அறத்தோடு வாழ்ந்து பொருள் ஈட்டி பேரின்பம் பெறுகின்ற வகையிலே 3 முடிச்சு போட்டு மணமகன் மணமகளுக்கு மங்கள நாளினை அணிவிப்பார்கள். கொட்டு மேளம் கொட்டு மேளம் கொட்டு மேளம் கொட்டு மேளம். இடமாற்றி நிற்பார்கள். என்ன காரணம்? ஏன் மணமகன் வலப்பக்கம் நிற்கணும், முதற்கு முன்னால் இடப்பக்கம் நின்றார்? 2 காரணம். ஒன்று, அப்பொழுதுதான் பொட்டு வைக்கிறதுக்கு எளிமையா இருக்கும். அவருடைய வலக்கையால வளைச்சு பொட்டு வைக்க முடியும் ஒன்று. இன்னொன்று, மணமகனுக்கு அவருடைய இருதயம் இடப்பக்கம் தான் இருக்கு. எனவே இந்த தலைமகள் இனி இந்த தலைவனுக்கு அவருடைய இருதயம் போல என்னாலும் உயிர் துடிப்பா இருந்து இயங்கணும். இந்த மிஞ்சு என்பது மிஞ்சாதே என்ற பொருளை உணர்த்துகிற ஒரு அணி கால் விரலில் அணியப்படுகிறது. இருவருமாகவே சான்றாக தலைவனும் தலைவியும் தனக்கு தலைவன் தனக்கு தலைவி என்ற பொருளிலே ஒருவரை ஒருவர் பேணி பிரி நிலம் போற்றவே வாழ்க வாழ்கவே. மணமக்கள் 16 பெற்று பல்லாண்டு நெடிது இனிது வாழ்வாங்கு வாழ நான் வாழ்த்துகின்றேன். அழகை அழகாய் ஒரு கோப்பையில் ஆரம்பிப்போம். நெருங்கி நெருங்கி சில நெஞ்சங்கள் சேகரிப்போம். சிறிதே பயணம் அது பூக்களை பார்த்திருப்போம். நினைவை திரட்டி இந்த வாழ்க்கையை வாழ்ந்திருப்போம். திரும்பாதது காலம் தானே இணைந்தா
கொண்டாடலாம். மனம் தேடிடும் வாசம் தானே, வழியில் வரும் ஞானம் தானே, கீழ்ந்தே வரும் தாளில் கூட பூக்கள் உண்டாக்கலாம். மகிழ்வான கனவில் தினமாடிட ஏறி வந்தோம். நமக்கான சிலரை ஒரு வரம் என வாங்கி வந்தோம். அதற்கான விலையாய் கொஞ்ச நேரத்தை தான் கொடுத்தோம். இருந்தாலும் வரவாய் சில தோள்களில் சாய்ந்திருந்தோம். ஒரு நாளின் மெத்தை மேல நான் வைத்து போர்வை இல்லை. உன்னை கட்டி முடிக்கொள்ள நானே வீசினேன். ஒரு நாளின் சாலையோரம் மழையோடு நானும் நின்றேன். உன் குடை சேரத்தானே என் குடை தொலைக்கிறேன். உன்னோடு போகும் தூரம் கேள்வி இல்லாமல் போகிறேன். உன் பேச்சை மட்டும் தானே நான் உள்வாங்கினேன். அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக, அன்பாலே இணைந்து வந்தோம் ஒன்றுக்குள் ஒன்றாக, முத்துக்குள் முத்தாக சொத்துக்குள் சொத்தாக. அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக, அன்பாலே